अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वशक्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्ट हव्यम् वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय। सर्वेभ्यः நான்காவது அத்தியாயம் இரண்டாவது அம்சத்துல மேல இருக்கக்கூடிய ஜம்பூ தீபத்தை பத்தி காண்பிச்ச பராசரர் இதுக்கு மேலையும் இருக்கக்கூடியதான மற்ற தீபாதிகளை பற்றி சொல்ல போறார். அது எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய காரணத்தினால இது கொஞ்சம் பெருசா இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயம். 97 ஸ்லோகங்கள் இருக்கு. ஆமா, 97 ஸ்லோகங்கள் இருக்கு. ஆனால் எல்லா பிளக்ஷாதி எல்லா தீபங்களை பற்றியதுமான வர்ணனாபரமாக இருக்கக்கூடியது. பிளக்ஷ ஷால்மல்யாதி தீபங்களை பத்தி வர்ணிக்கக்கூடியது அப்படிங்கிறது இது வெறும் வர்ணனதான். அதுல என்ன நதிகள் ஓடுறது, அதுல இருக்கக்கூடியதான மக்களினுடைய பிரிவுகள் என்ன, பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ராள் மாதிரியாக இருக்கக்கூடிய பிரிவுகள், அதுல இருக்கக்கூடிய மலைகள், அதை ஆளக்கூடியவர்களான ராஜாக்களினுடைய பெயர்கள், இதெல்லாம் காண்பிக்கிறாள். இது வெறும் ஒரு நாம நிர்தேசம்னா அதுல இருக்கு. இப்ப சதுர்த்தோத்தியாயம். அத சதுர்த்தோத்தியாயः ஸ்ரீபராசராः क्षीरोदेन यथा द्वीपो जम्बू संज्ञोभिवेष्टिताः संवेष्ट्यक्षारमुदधिं प्लक्षद्वीपस्तथा स्थिताः। क्षीरोदेन यथा द्वीपो जम्बू संज्ञोभिवेष्टिताः. क्षारोदेन, क्षीरोदम இல்ல, क्षारोदेन முதல் எழுத்து அதே இதுல நன்னம் கட்டாயிருக்கு. क्षारोदेन यथा द्वीपो जम्बू संज्ञोभिवेष्टिताः संवेष्ट्य क्षारमुदधिं लक्षद्वीपस्तथा स्थिताः. நடுவுல நாம ஜம்பூ தீபம்னு சொன்னோம். மேருமலை இருக்கு, அதுதான் ஜம்பூ தீபம்னு பேர். அதனுடைய 4 பக்கத்துலயும் இரா அப்படிங்கறதான நதி ஓடுறதுங்கிறதெல்லாம் காண்பிச்சோம். இப்போ அந்த ஜம்பூ தீபத்தை பத்தி பேசினார். அந்த ஜம்பூ தீபத்தை 4 பக்கத்திலேயும் எப்படியானால் உப்பு கடல் சூழ்ந்து இருக்கின்றதோ, க்ஷாரோதேன யதா த்வீபோ ஜம்பூ சம்ஞோபிவேஷ்டிதாः. ஜம்பூ என்கின்ற பெயர் கொண்டதான தீபமானது எப்படியானால் க்ஷாரம்னா உப்புன்னு அர்த்தம். க்ஷார உதம் உப்பான தீர்த்தத்தை கொண்டது கடல். அந்த உப்பு கடலினாலே எப்படியானால் ஜம்பூ தீபம் சூழப்பட்டிருக்கின்றதோ, இப்ப ஜம்பூ தீபம் இருக்கு, அது 4 பக்கத்திலையும் சுத்தி உப்பு கடல் இருக்கு. இப்ப என்ன காண்பிக்கிறாருன்னா, அந்த உப்பு கடலை சுத்தி சம்வேஷ்டிய க்ஷாரமுததிம், அந்த உப்பு கடலை 4 பக்கங்களிலேயும் சுற்றி லக்ஷத்வீபஸ்ததா ஸ்திதாः. அப்போ நடுவுல ஜம்பூ தீபம் இருக்கு. அந்த ஜம்பூ தீபத்துக்கு நடுவுலதான் மேருமலை இருக்குன்னு சொன்னோம். அந்த ஜம்பூ தீபம், அந்த ஜம்பூ தீபத்தை 4 பக்கத்திலேயும் கடல், உப்பு கடல் சூழ்ந்திருக்கு. அதையும் 4 பக்கத்திலையும் சூழ்ந்து இருக்கக்கூடியது பிளக்ஷத்வீபம் அப்படிங்கிறது. ஒரு தீபத்துக்கும் இன்னொரு தீபத்துக்கும் நடுவுல ஒரு சமுத்திரம் இருக்கு. அதுதான் 7 சமுத்திரங்கள் அப்படின்னு நாம சொல்றோம். அப்போ லக்ஷத்வீபத்துக்கு உட்பகுதியில
உப்புக்கடல். அந்த உப்புக்கடலுக்கு உட்பகுதியில நம்ம ஜம்பூ தீபம், அந்த ஜம்பூ தீபத்தினுடைய நடுப்பகுதியில மேருமலை. மேரு அதை சுற்றிலும் முழுவதுமாக ஜம்பூ தீபம், அதை எல்லா பக்கத்திலேயும் சுற்றி உப்புக்கடல், அதை சுற்றி பிளக்ஷத்வீபம். பிளக்ஷங்கிறது அங்க இருக்கக்கூடிய ஒரு மரம். எப்படியான ஜம்புன்னா நாமோ நாவல் மரம்னு சொன்னோம். அதுல பெரிய பெரியதான நாவல் பழங்கள் எல்லாம் விழுந்து கல்லுல பட்டு செதறி அதனால அங்க ஏற்பட்டிருக்கக்கூடியதான ஜாம்பூநதம் அப்படின்னு தங்கத்துக்கு பெயர். அந்த மாதிரி அங்க ஒரு அத்தியுதமானதான தங்கம் விளையாடுறதுங்கிறதெல்லாம் நேற்றுக்கு நாம பார்த்தோம். தங்கம் கிடைக்கிறது போன வாரங்கள்ல. இப்போ அந்த மாதிரி பிளக்ஷத்வீபம், பிளக்ஷ அப்படிங்கிறது நம்ம நாவல் மரம் மாதிரி ஒரு மரம். பிளக்ஷ அப்படிங்கிறத ஆலமரம் அப்படின்னு சில பேர் சொல்றா. அந்த பிளக்ஷத்வீபம் அங்க இருக்கின்றது. ஜம்பூ த்வீபஸ்ய விஸ்தாரஹ சதசாஹஸ்ர சம்ஹிதாஹ. சதசாஹஸ்ர யோஜனம். சதம்னா 100, சாஹஸ்ரம்னா 1000. அப்ப 100 1000 யோஜனை அளவு இருக்கிறது ஜம்பூ தீபம். சயேவ த்விகுணோ பிரம்மன்னே பிளக்ஷத்வீப உதாஹிருதாக. அதனுடைய 2 மடங்கு பிளக்ஷத்வீபம் இருக்கின்றது. அப்போ 100,000னா அது 2 மடங்கு 200,000 யோஜனை பிளக்ஷத்வீபத்தினுடையதான அளவு இருக்கு. ஏன்னா அது வெளியில டயாமீட்டர் அதிகமா வரும் இல்லையோ, அதனால. அப்புறமா சப்த தானே, சப்த மேதாதிச்சே புத்ரா பிளக்ஷத்வீபேஸ்வரஸ்ய வை ஜேஷ்ட. இப்போ பிளக்ஷத்வீபத்துக்கு நாயகனா, ஒரு நாதனா, தலைவனாக இருக்கக்கூடியவன், ஆளக்கூடியவன் மேதாதிச்சி அப்படின்னு. அந்த மேதாதிச்சியினுடைய 7 பிள்ளைகள் பிளக்ஷத்வீபத்தினுடையதான அந்த உத்தரதாயியா இருக்கா. அதாவது அதனுடையதான நிர்வாகத்தை பண்றாள். யார் யாருன்னு பெயர் சொல்றார். அந்த மேதாதிச்சியனுடைய பிள்ளைகள் 7 பேர். ஜேஷ்ட சாந்தஹயோ நாம சிசிரத்ததனந்தராக. சாந்தஹயன் 2வது பிள்ளை சிசிரன். சுகோதயஸ்ததானந்தாக 4வது பிள்ளை ஆனந்தன். சிவஹா க்ஷேமகயேவச. சிவன் க்ஷேமகன். துருவஸ்ச சப்தமஸ்தேஷாம். இவன் வேற துருவன். துருவன் என்கின்றதாக 7 பிள்ளைகள். பிளக்ஷத்வீபேஸ்வராஹிதே. மேதாதிச்சிதான் அதனுடைய மொத்த அதிபனா இருந்தான். அவனுக்கு 7 பிள்ளைகள். அந்த 7 பிள்ளைகளுமா சேர்ந்து அந்த பிளக்ஷத்வீபத்தை பார்த்துக்கிறாள். அந்த 7 பேர் சாந்தஹயன், சிசிரன், சுகோதயன், ஆனந்தன், சிவன், க்ஷேமகன், துருவன் 7 பேர். பூர்வம் சாந்தஹயம் வருஷம் சிசிரம் ச சுகம் ததா ஆனந்தம் ச சிவம் சைவ க்ஷேமகம் துருவமேவ ச. அந்த 7 அவா இருக்கக்கூடியதான பகுதிகளுக்கெல்லாம் வருஷங்கள், பாரத வருஷம் அப்படின்னா நம்ம சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி அங்க இந்த 7 பிள்ளைகளினாலேயே ஏற்பட்டிருக்கக்கூடியதான வருஷங்கள். அன்னைக்கே கூட வருஷம் அப்படின்னு சொன்னா சுகமாக வசிப்பதற்கான இடங்கள் அப்படின்னு சொன்னோம் ஏற்கனவே. அப்போ அந்த பிளக்ஷத்வீபத்துல இருக்கக்கூடியதான 7 வருஷங்கள், அதாவது வாழ்விடங்கள், சுகமா வாழக்கூடியதான 7 வாழ்விடங்கள் என்னென்ன அப்படின்னா, அந்த யார் அதுக்கு தலைவனோ அவனை பேரை வச்சுட்டே சாந்தஹயங்கிற முதல் பிள்ளை, மேதாதிச்சியினுடைய முதல் பிள்ளை சாந்தஹயன் இருக்கக்கூடியதான நாதனா இருக்கக்கூடியதான இடம் சாந்தஹய வருஷம். அடுத்த பிள்ளை சிசிரன், சிசிர வருஷம், சுக வருஷம், ஆனந்த வருஷம், சிவ வருஷம், க்ஷேமக வருஷம், துருவ வருஷம் என்று 7 வருஷங்கள் அங்க இருக்கின்றன. மரியாதா காரகாஸ்தேஷாம் ததான்யே வருஷ பர்வதாக சப்தைவ தேஷாம் நாமானி ஸ்ருணுஷ்வ முனி சப்தமா. அங்க ஒவ்வொரு வருஷத்தையும் பிரித்து காண்பிக்க கூடியதாய் 7 மலைகள் அங்க பிரதானமாக இருக்கின்றன. அவைகளினுடைய பெயரை சொல்றேன் கேளு. கோமேதஸ்சைவ சந்திரஸ்ச நாரதோ துந்துபிஸ்ததா சோமக சுமனாஸ்சைவ வைப்ராஜஸ்சைவ சப்தமஹ. கோமேத, அதாவது சாந்தஹய வருஷத்துல கோமேத வருஷம், கோமேத மலை இருக்குமா இருக்கும்.
இதுக்கெல்லாம் வருஷ பர்வத்தங்கள் அப்படின்னு பெயர். அந்த வருஷத்தையும் இன்னொரு வருஷத்தையும் பிரிச்சு காண்பிக்க கூடியதுங்கிறதெல்லாம் கீழே நாம பார்த்தோம். அந்த மாதிரி 7 மலைகள், கோமேத மலை, சந்திரமலை, நாரத, துந்துபி, சோமக, சுமனாக, வைப்ராஜ என்று 7 மலைகள் அங்கு இருக்கின்றன. இதெல்லாம் வருஷாச்சலம். வருஷாச்சலேஷு ரம்யேஷு வருஷே ஸ்வேதேஷு சானகாஹ வசந்தி தேவகந்தர்வ சகிதா சததம் பிரஜாஹ. இந்த வருஷாச்சலங்கள்லேயும் அந்த வருஷாச்சலங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய வருஷங்கள்லேயும் ரம்யமா இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல அனகர்களாய், தோஷமற்றவர்களாய், பாப்பமற்றவர்களாக தேவகந்தர்வர்கள் முதலியவர்கள் எல்லாம் வசிக்கின்றார்கள். தேவகந்தர்வ சகிதா சததம் பிரஜா வசந்தி. அந்த இடங்கள்ல அந்த வருஷங்கள்லேயும் அந்த வருஷ பர்வத்தங்கள்லேயும் தேவகந்தர்வர்களோட கூடியவர்களாய் மனுஷியால் வசிக்கிறார்கள், பிரஜைகள். அங்க என்னென்ன நதிகள்? தேஷு புண்ணியா ஜனபதாச்சிராச்ச மிரியதே ஜனாஹ நாதயோ வியாதயோ வாஹபி சர்வகால சுகம் ஹிதத். தேஷு புண்ணியா ஜனபதாக, அந்த இடங்கள்ல மக்கள் வசிக்கக்கூடிய, அதான் ஜனபதம், மக்கள் வசிக்கக்கூடியதான இடம். ஸ்ரீமத் ராமாயணத்துல ஜனஸ்தானம்ங்கிறதானது இடம், அது காட்டுக்குள்ள இருக்கு. அதுலதான் கரதூஷணாதிகள்லாம் இருந்தால் அவளை பெருமாள் ஜனஸ்தானத்துலதான் யுத்தம் பண்ணி 14,000 பேரையும் அடிச்சான்னு இருக்கு. அது என்னன்னா, வாஸ்தவத்துல ஒரு காலத்துல ஜனபதங்களா ஜனஸ்தானங்கள், ஜனபதம் ஜனஸ்தானம் மக்கள் வசிக்கக்கூடிய இடமா இருந்தது. இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் பாருங்க, மக்கள் இங்கதான் வசிப்பா, இங்க வசிக்கிறது இல்லைன்னு ஒரு இது இருந்தது. 30-40 வருஷம் முன்னாடி வரைக்கும் பாத்தீங்களானால் தாம்பரத்தை தாண்டி பெருங்களத்தூர் ஒரு சின்ன கிராமம், மிச்சதெல்லாம் உள்பகுதியில தான் ஒவ்வொரு ஊர் இருக்கு. வண்டலூர் இருக்கு, என்னென்னமோ அந்த பாக்கம்லாம் இருக்கு, உள்ளதான் இருக்கு. ஆனா ரோடு மேல ஒன்றும் கிடையாது. நாம யோசிச்சு பார்க்கலாம், தாம்பரத்தை தாண்டியாச்சுன்னா வெறும் மரங்களா இருந்தது 40 வருஷம் முன்னாடி. அப்பெல்லாம் என்னமா இருக்குது, அங்கெல்லாம் ஜனங்கள் வசிக்கிற இடம் கிடையாது. அங்க சிங்கம், புலி எல்லாம் கூட, அந்த பக்கம் மலை இருக்கு, அந்த செங்கல்பட்டுக்கு முன்னாடியோட கூட குட்டி குட்டியா மலைகள் எல்லாம் இருக்கு. அந்த மலைகளுக்கு முன்னாடி நிறைய காடு இருக்கு. அந்த காடு பகுதிகள்ல எல்லாம் நிறைய சிங்கம், புலி எல்லாம் கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா. ஆனா என்ன ஆயிடுச்சு, அதுகள்லாம் ஜனபதங்களா இல்லாம இருந்தது. மக்கள் வசிக்கிறதுன்னா ஊருக்கு வெளியுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். மக்கள் வசிக்கிற இடம் அப்படிங்கிறது இன்னும் அந்த ஒரு ஊர் இருந்ததுன்னா அந்த ஊர்ல ஒரு இடத்துலதான் மக்கள் வசிப்பா. அப்போ ஒவ்வொரு ஊரினுடைய முடிவுலையும் ஒரு காடு இருக்கும். காடுன்னு நிறைய மரங்கள் இருக்கும். அந்த மரங்களை தாண்டி அப்படி போனா அடுத்த ஊர் வரும். நாம பஸ்ல போறச்செல்லாம் அந்த காலத்துல பார்த்துருக்கலாம். ஒரு டீ கடையெல்லாம் வந்ததுன்னாக்கா ஒரு ஊர் வரப்போறது. அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரத்துல அடங்கிடும். திருப்பி இன்னொரு இடத்துல டீ கடை அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா ஊர் வரப்போறது. இந்த காலத்துல அந்த மாதிரி விவசாயே இல்லாம எல்லா இடத்துலயும் எல்லாரும், ஏன்னா இந்த காலத்துல எல்லாருக்கும் சொந்த வீடு கிடைச்சா போறோங்கிற காரணத்தினால ஸ்மசானத்திலேயே வசிக்கிறதுங்க. அதுங்க திருமழிசையை தாண்டி போனா ஸ்மசானம், சமரசம் உலவும் இடம் அப்படின்னு 2010-11 கண்ணால நான் பார்த்தேன். அப்படி திருமழிசையில போன உடனே, அப்படி திரும்பின உடனே, மெயின் ரோட்ல இருந்து அப்படி உள்ள திரும்பின உடனே அங்க இவன் கோவில் இருக்கும். வெளியிலேயே ஒத்தாண்டேஸ்வரர் கோவில் இருக்கும். இன்னொரு பக்கம் இடது பக்கத்துல ஜெகநாத பெருமாள், வீட்டில் இருந்த பெருமாள் கோவில். அதெல்லாம் தாண்டின உடனே பாத்தீங்களான்னா அங்க 2 பக்கமும் ஸ்மசானம் தான் இருக்கு. ஆனா என்னாச்சு, அது ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துல யாரோ அந்த இடத்த வாங்கி, ஒரு அரசியல்வாதி வாங்கினா அங்க ஒரு பெரிய ஸ்கூலை கட்டி இருக்கான். பெரிய சென்னை பப்ளிக் ஸ்கூல்னோ என்னமோ, சென்னை ஸ்கூல்னோ என்னமோ இருக்கு. அது அப்படியே நன்னா இதுலயே தான் இருக்கு, ஸ்மசானத்திலேயே தான் இருக்கு. ஸ்மசானத்திலேயே கூட நம்ம வாங்கிட்டு வசிக்கலாம். ஸ்மசான புகையே படக்கூடாதுங்கிறது போக ஸ்மசானத்திலேயே வசிக்கலாம் அப்படிங்கிற அளவு ஆயிடுச்சுன்னா எதுவுமே ஜனபதமா ஆயிடும். எங்க வேணாலும் மக்கள் வசிக்கலாங்கிற மாதிரி ஆயிடும். ஆனா வாஸ்தவத்துல அதெல்லாம் ஜனபதமா? வாஸ்தவத்துல அங்கெல்லாம் வசிக்கக்கூடிய இடமா? அந்த மாதிரி ஸ்ரீமத் ராமாயண காலத்துல அங்கெல்லாம் காடு, அங்க மக்கள் வசிக்கிறது இல்லை. ஒரு காலத்துல வசிச்சுட்டு இருந்தாள். அதுக்கப்புறமா இவன் அந்த இடத்துல யாரையும் இருக்க விட்டாமல் பண்ணான். அதனால மக்கள் வசிக்காம ஒரு காலத்துல ஜனபதமா இருந்தது. அதனால இப்ப ஜனபதம் கிடையாது, அதுக்கு ஜனஸ்தானம்னு பெயர். ஆனா என்ன ஆச்சுன்னா இன்னொரு அர்த்தம் கூட சொல்லலாம். நாம செவ்வாய்க்கிழமைக்கு எப்படியானால் மங்களவாரம்னு சொன்னாலும் ஒரு காரியமும் பண்றது இல்லையோ மங்களமான காரியங்களை, அந்த மாதிரி ஜனங்கள் வசிக்காத இடத்த ஜனபதங்கள், ஜனஸ்தானம்னு சொல்லி இருக்கலாம்.
ஜனங்களே வசிக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால அது விபரீத லக்ஷணா அப்படின்னு பெயர் அதுக்கு, எதிர்த்தட்டுல சொல்றது. அந்த மாதிரி இந்த இடங்கள்ல எல்லாம் மக்கள்லாம் வசிக்கிறாளாம். ஜனபதா ஏதேஷு புண்ணியா ஜனபதாக, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கிற இடம்லாம் புண்ணியமானது. ஆனா இந்த காலத்துல எல்லாமே புண்ணியமானதுன்னு சொல்ல முடியுமோ? ஒரு கோவில் இருந்தாதான் புண்ணியமானது. எங்கேயாவது ஸ்மசானத்துல கோவில் வச்சுட்டு இருப்பாளோ? அதனால ஜனபதங்கள் எல்லா இடத்துலயும் இன்னைக்கு வந்துடுத்து, ஜனஸ்தானங்கள், அதாவது ஜனங்கள் வசிக்கிற இடம். ஆனா அதெல்லாம் புண்ணியமா? அந்த காலத்துல அப்படி கிடையாது. ஒரு ஊர் இருக்கும், ஊரையே அழகா அமைப்பா. எப்படி அமைப்பா? ஊருக்கோ கோவில் இருக்கும், அந்த பெருமாள் கோவிலும் இருக்கும், அந்த மூலையில சிவன் கோவிலும் இருக்கும். அந்த ரெண்டுத்துக்கும் முன்னாடி இருக்கிறது அதுக்குதான் ஹரேஹே, ஹரிஹினா பெருமாள், ஹரஹா சிவன். அவ ரெண்டு பேருக்கும் முன்னாடி இருக்கக்கூடியது ஹரேஹே புராஹா, ஹரஸ்ய புராஹா, அதுதான் அக்ரஹாரம் அப்படின்னு பெயர். கோவிலை ஒட்டி இருக்கக்கூடியது அக்ரஹாரம், கோவிலுக்கு முன்னாடி, சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் முன்னாடி அப்படிங்கிறது அங்க அக்ரஹாரம். அதுல கோவிலுக்கு வேண்டியவாள்லாம் அங்க வசிக்கிறதுங்கிற காரணத்தினால அக்ரஹாரம் அப்படின்னாலே பிராமணால் வசிக்கிறதான இடம் அப்படிங்கிறதா ஆச்சு. நிறைய பேர் அங்கதான் வசிக்கிறா அப்படிங்கிற காரணத்தினால. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்ல அந்த இடத்துக்கு அந்த கோவில் இருக்கும், அந்த கோவிலை சுற்றி அதுக்கப்புறமா அந்த கோவில் சிப்பந்திகள் இருக்க வேண்டியதான இடம், பக்கத்திலேயே குளம் இருக்கும், குள சுத்து ஒரு 4 இது இருக்கும், அது அவ்வளவுதான். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஊரினுடைய மற்றவர்கள் எல்லாம் இருப்ப, குடியானவன், மேட்டுத்தெரு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தெற்கு பக்கத்துல ஒரு ஸ்மசானம் இருக்கும், ஒரு பொதுவான ஒரு நீர்நிலை, அந்த பக்கம் ஒரு பெரிய நிறைய ஊரை தாண்டி ஓடக்கூடியதான ஏரி இருக்கும், இந்த ஊரினுடைய பொது குளம் இருக்கும், கோவில் குளம் ஒண்ணு இருக்கும். பிராமணாள்லாம் அந்த கோவில் குளத்துலதான் போய் காரியங்களை பண்ணுவா, மற்றவா எல்லாரும் பொதுவா இருக்கக்கூடிய அந்த குளத்துக்கு போவா. இதெல்லாம் நாம பார்த்து இருக்கக்கூடியது. அதுல தெற்கு பக்கத்துல ஸ்மசானம் இருக்கு, அவ்வளவுதான். இதுதான் ஊர் அமைப்பு. ஒரு ஊரை கோவிலை வச்சு அமைச்சா. ஆனா ஜனபதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா சுத்தமானதா இருக்கணும், புண்ணியமானதா இருக்கணும், ஆச்சாரியாள்லாம் வந்து போகக்கூடியதா இருக்கணும். ஆச்சாரியாள் எங்க வந்துட்டு போவா அப்படின்னாக்கா பெருமாள் கோவில் இருந்துடுத்துன்னா வந்துட்டு போவா. அப்போ அந்த இடம் புண்ணியமாயிடும். அதனால அந்த இடத்துல இந்த காலத்துல எல்லாம் நம்ம ஜனபதங்கள் எல்லாமே உருவா போயிடும். என்னென்னமோ திடீர் நகர் அப்படின்னு பேர் போட்டிருக்கானா இல்லையா, அவன் பேரே நம்மளுக்கு அதை சொல்றது பாருங்க. இந்த இடத்துல மக்கள் வசிக்காம இருந்தா இப்போ ஏதோ வந்துருக்கு, திடீர் குப்பம், புது குப்பம் அப்படின்னு இருக்கு, புதுசா வந்துருக்கு அப்படிங்கிறது. அதனால தேஷு புண்ணியா ஜனபதாக, அவைகள்ல புண்ணியமான மக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள் இருந்தன. சிராச்சம் ரியதே ஜனாஹா, மக்கள் அந்த இடத்துல ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு தான் இறந்து போவார்கள். நாதயோ வியாதயோ வாபி, அந்த மக்களுக்கு ஆதினா மனக்கவலை, வியாதி அப்படின்னா உடம்பு நோய், இது ரெண்டுமே கிடையாது. ந ஆதயா ந வியாதயா வாபி, மனக்கவலையோ தேக கவலையோ அவளுக்கு ஏற்பட்டதில்லை. ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதாவது என்ன அப்படின்னா நம்ம இந்த மனக்கவலை இதுக்கு வந்து வியாதி ஆதின்னு சொல்றோமோ இல்லையோ, அதே அர்த்தத்துல, கிட்டத்தட்ட அதே அர்த்தத்துல சிந்தான்னா கவலை. ஒரு கவி எழுதினான், சிந்தா அப்படின்னா கவலை, சி இன்னு தா சிந்தா. அவ எழுதினா சிதா சிந்தா தயோர் மத்தியே. சிதா, சிதான்னா அந்த நெருப்பு நம்ம கடைசியில வைக்கிறோமே, இறந்து போன பிறகு கடைசியில வைக்கிறோம், சிதைக்கு தீ மூட்டினார்னு சொல்றானே, அந்த சிதை தான் சிதா அப்படிங்கிறது. அந்த சிதாவுக்கும் சிந்தாவுக்கும் நடுவுல, சிதா சிந்தா தயோர் மத்தியே, கவலைக்கும் சிதைக்கும் நடுவுல எதிரா ரொம்பவும் கொடுமையானதுன்னா சிந்தா நாம கரியசி. சிந்தா கவலைங்கிறது தான் ரொம்பவும் பயங்கரமானது ரெண்டுத்துல. ஏன்னா சிதா தகதி நிர்ஜீவம், சிதையாவது தேவல, உடம்புல உயிர் இல்லாத போது எரிக்கிறது. சிந்தா ஜீவயுதம் வபுஹு, சிந்தை பிராணனோடு இருக்கிற உடம்பை எரிக்கிறது. அதனால பிராணன் இல்லாத உடம்பை எரிக்கிற சிதையே எவ்வளவோ மேல் அப்படின்னா அதுதான் சிதா சிந்தா. அந்த மாதிரிதான் ஆதி வியாதி. ஆதினா கவலை, வியாதினா சாரீரகமானதான, அது மனசு சம்பந்தப்பட்டது, இது சாரீரகமானது. அந்த சிதா சிந்த நாதயோ வியாதயோ வாபி
சர்வகால சுகம் ஹிதத், எல்லா காலத்திலேயும் எப்பொழுதும் சுகமாகவே இருக்கும். தேஷாம் நத்யஸ்து சப்தைவ வருஷாணாம் ச சமுத்திரகாக, அங்கு சமுத்திரத்தை நோக்கி பெருகக்கூடிய 7 நதிகள் ஓடுகின்றன. நாமதஸ்தா பிரவக்ஷ்யாமி ஸ்ருதா பாபம் ஹரந்தியாக, அவைகளை உனக்கு பெயரோட சொல்றேன் அப்படின்னு காண்பிக்கிறார் மைத்ரேயருக்கு பராசர மகர்ஷி. சொல்லிட்டு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றார். அவைகளுக்கு பெயரை சொல்றேன்னு மாத்திரம் நிக்காமல் ஸ்ருதா பாபம் ஹரந்தியாக, அவைகளை பத்தி கேட்டாலே அவைகள் பாபத்தை போக்கும். யோசிச்சு பாருங்க, நாம இங்கேருந்து அந்த நதிகளுக்கு எல்லாம் போய் தீர்த்தம் ஆடுறதுக்காக போக முடியுமா? தீர்த்தாட்டனமா பண்ண முடியுமா? எங்கேயோ இருக்குது லட்சத்வீபம். நாமளே எங்க ஜம்பு தீபத்துல இருக்கக்கூடியதான இடத்தை தாண்டி அதுக்கப்புறம் சமுத்திரத்தை கடந்து அதுக்கப்புறமா லட்சத்வீபத்துக்கு போய் இதுக்கு நடுவுல அந்த சமுத்திரத்தை கடந்து போகலாமா கூடாதான்னு தெரியல. சாஸ்திரம் அந்த சமுத்திரத்தை தான் சொல்றதான்னு தெரியல. இத்தனை பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. அந்த புண்ணியமான இடங்கள், புண்ணியமான நதிகள், இதுல எல்லாம் போய் தீர்த்தமாட முடியாதான்னு கேள்வி வந்தது. உடனே பராசர மகர்ஷி காண்பிக்கிறார், அப்பா மைத்ரேயா, போய் தீர்த்தமாடணுங்கிறது இல்லடா, கேட்டாயாலே போரும். அந்த பெயர்னாலேயே, பெயரை கேட்ட மாத்திரத்தினாலேயே. நாம தஸ்தா பிரவக்ஷ்யாமி ஸ்ருதா பாபம் ஹரந்தியாக, கேட்டாலே அவைகள் பாபத்தை போக்குகின்றன. என்னென்ன? அனுதப்தா சிகி சைவ விபாஷா திரிதிவாக்லமா அமிர்தா சுக்ருதா சைவ சப்தைதாஸ்தத்ர நின்னகாஹ. நின்னகான நதிக்கு பெயர். ஏன்னா அது மேட்டுல இருந்து பள்ளத்தை நோக்கி போகிறது. நிம்னம்னா நீச்சம், அப்படி பள்ளத்தை நோக்கி கச்சதி, நிம்னம் கச்சதி நிம்னகா அப்படின்னா பள்ளத்தை நோக்கி பாயக்கூடியது அப்படின்னா நதின்னு அர்த்தம். அந்த மாதிரி 7 நதிகள் அனுதப்தா, ஷிகி, விபாஷா, திரிதிவா, அக்லமா, அமிர்தா, சுக்ருதா அப்படின்னு. இதுல விபாஷா அப்படிங்கறத மாத்திரம் நாம பஞ்சாப்ல இருக்கக்கூடிய 5 நதிகள்ல ஒரு நதி அப்படின்னு நாம சொல்றோம், அப்படின்னு சொல்லப்படுறது. அதுதானா இதுன்னு நம்மளுக்கு தெரியல. இவைகள்ல பத்தி இங்கிலீஷ்காரெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கா. ஜியோகிராபிக்கலா அவ நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கா, நிறைய பண்ணியிருக்கா அவ. அதுல ஸ்ரீமத் ராமாயணத்துல, மகாபாரதத்துல, புராணங்கள்ல, ஸ்காந்தத்துல, பாத்மத்துல, இன்னும் என்னென்ன புராணங்களோ எல்லா புராணங்களையும் இதெல்லாம் சொல்லும். அப்படி அவைகள் சொல்லி இருக்கக்கூடியது, அதுல இருந்து இதுல இருந்து வித்தியாசங்கள் இருக்கு. அந்த இடத்த நாம எப்படி எல்லாம் லொகேட் பண்ண முடியுமா அப்படிங்கறதெல்லாம் அந்த காலத்து ஜியோகிராபிக்கல். இப்ப பெயர்லாம் கண்ணாப்பினான்னு மாறி போயிருக்கு. அதுதான் இதுவாங்கிறது தெரியாம இருக்குன்னு இந்த பத்தில பெரிய ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணியிருக்கா. அதாவது நமக்கு பொறுத்த வரைக்கும் என்னமோ ஊர்ல அந்த பெயர் இருக்கு அப்படின்னு நாம சொல்றோம். ஆனா இவர் என்ன சொல்றாரு, இவாள இங்கிலீஷ்காரெல்லாம் இல்ல, என்னவே எழுதியிருக்கான்னா, இந்தியர்களுக்கு அவ்வளவு தூரத்துக்கு ஜியோகிராபிக்காவ ஹிஸ்டரியில தான் அவளுக்கு அபிராட்சி இல்லை. தன்னுடைய செய்திகளை எல்லாம் அவ சொல்றது இல்ல. கேட்டா ஆத்மஸ்லாகை கூடாதுங்கிறதுனாலன்னு சொல்லிட்டு அவளுக்கு இந்தியன்ஸ் லேக் ஹிஸ்டரி அப்படின்னு அவ சொல்லுவா. ஆனா ஜியாகிரபிக்கலாகவும் நல்ல வேளையா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நம்மளுக்கு கலிங்க அப்படின்னா இந்த இடம், இந்த இடத்துக்கு இந்த பெயர், மத்ய தேசம், இந்த தேசத்துக்கு இந்த மாதிரி பெயருங்கிறதெல்லாம் ஏதோ சிலதெல்லாம் இப்ப மீறி போய் இருக்கே தவிர மற்றது எல்லா நதிகளையோ அந்த இடத்தினுடைய பெயரையோ அதெல்லாத்தையும் நாமும் புரிஞ்சுக்க முடியல. அவளை இதுக்கு இங்கிலீஷ்காராலே எழுதி வச்சிருக்கிறது என்னன்னா, பல இடங்களா அவளுக்கு வாயில வரல அப்படின்னு அதை இங்கிலீஷா பெயரை மாத்திட்டா. நம்ம அதை வந்தவாசி அப்படிங்கிறத வேண்டிவாஷ் அப்படின்னா, அழகா திரு அனந்தபுரம் அப்படின்னா ட்ரிவாண்ட்ரம் அப்படிங்கிறான். இப்படி எல்லா பெயரையும் தன்னுடைய வாய்க்கு வரணும் அப்படிங்கிற காரணத்தினால இங்கிலீஷ்காரன் இங்கிலீஷா மாத்தினா, முஸ்லீம்காரன் மொத்தமாகவே என்ன அக்கடான்னு அவன் என்ன பண்ணிட்டானா, அந்த ஊர் பெயரையே மாத்திட்டு தன்னுடைய பெயர் அது என்னவோ அத பாக்யபுரி அப்படின்னு அழகான பெயரை மாத்திட்டு ஹைதராபாத் அப்படின்னு வச்சிருக்கான். அதனால நமக்கு அந்த இடங்கள் எல்லாம் அந்த புவி அமைப்பை பற்றி எல்லாம் நம்மளுக்கு ஆசை இல்லை. அந்த காரணத்தினாலதான் சுவாமி தேசிகன் பூகோள நிர்ணயம்னு பண்ணியிருக்காரு. அது நம்மளுக்கு ஏன் இல்லாம போயிடுது? அதை படிக்கிறவா யாரும் இல்லை. அதுல அவ்வளவு விதமானதான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்குங்கிறதுல ஆசை இல்லை. இதுல சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடியதான சயின்டிபிக் மேட்டர்ஸ் நல்லபடியா புரிஞ்சுன்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு அவ்வளவு போறல, ஆசை இல்லை, ஞானம் இல்லை, போறல. அந்த காரணத்தினால அதெல்லாம் லுப்தமா போயிடுது. இப்ப திருப்பி நாங்கெல்லாம் கூட பிஹெச்டி பண்றோம், ஸ்டூடெண்ட்டை வச்சு பிஹெச்டி பண்றோம் அப்படின்னா ஏதோ கிரந்தத்தை எடுத்துக்கிறோம், அந்த கிரந்தத்தை பத்தி பண்றோமே தவிர இந்த மாதிரி சவாலான விஷயங்களை எல்லாம் பண்றோமோ? ஏன் பண்ண முடியறது இல்லைன்னு அதை எடுத்துட்டு நம்மளால அது இப்போ எத்தனையோ செடி கொடிகளினுடைய பெயர்களே நம்மளால கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கு.
இந்த நோய்க்கு இதை இப்படி பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. சுஷ்ருத சம்ஹிதால சொல்லியிருக்கார், நிறைய சொல்லியிருக்கு. ஆனா அது என்ன செடி, அது என்ன கொடின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அப்ப அதை எடுத்துன்னு என்ன பண்ணுறது? அவ தங்கத்தை இரும்ப தங்கமா மாத்திர ரசவாதத்தை பத்தி நிறைய பேசியிருக்கா. அத தங்கத்தையும் இதையும் இரும்பையும் இந்த பாதரசத்தையும் இப்படி சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா அது என்ன அங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான மெட்டீரியலே என்னன்னு கண்டுபிடிச்சாதானே அதெல்லாம் பண்ணலாம். அந்த காரணத்தினால நல்லவேளை அவ பெரியவாள்லாம் என்ன பண்ணிட்டான்னா, யாருக்கு அந்த பெரியவாள்லாமே அந்த நாள்லேயே நிறைய பேர் இரும்ப தங்கமா மாத்துறது, ரசவாதம் பண்ணறது அப்படிங்கிற காரியத்துல ஈடுபட்டு இருந்தாலும் அந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் மறைச்சு வச்சிருக்கா. எல்லாமே மறைச்சு வச்சிருக்கா. யாருக்கு ஒருத்தன் உண்மையானதான அதுலேயே ஈடுபட்டு இருக்கானோ அவனுக்கு விவருத்தே தனு ஸ்வாம் அப்படின்னு அந்த தன்னுடைய அர்த்தத்தை அதுவே தெரிவிக்கும் அப்படின்னு. அதனால இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நதிகளினுடையதான பெயர்கள் அதுல ஒன்னு ரெண்டு நாம கேட்டா மாதிரி இருந்ததுன்னா அதுதானா இது? விபாஷாங்கிறது பஞ்சாப் கிட்ட ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இன்றைய பஞ்சாப் தான் அப்போ லட்ச இதுவா தீபமா அப்படிங்கிறதான கேள்வி வரும். அதாவது லட்ச தீபமா இருக்க முடியாது, அதனுடைய அளவை பார்த்து இருக்கிற பொழுது அப்படிங்கிற பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடிய காரணத்தினால அவ என்ன சொல்லிட்டாருனார், இதெல்லாம் ரொம்பவும் நீ தெரிஞ்சுக்காட்டா கூட தேவையில்ல, பெயரை கேட்டுக்கோடா, அதுவே உனக்கு புண்ணியத்தை கொடுத்துடும். தேஷாம் நத்யஸ்து சப்தைவ வருஷாணாம் ச சமுத்திரகாஹ நாமதஸ்தாः பிரவக்ஷ்யாமி ஸ்ருதாः பாபம் ஹனந்தியாः அனுதப்தா சிகி சைவ விபாஷா த்ரிதிவாக்லமா அமிர்தா சுக்ருதா சைவ சப்தைதாஸ் தத்ர நின்னகாஹ என்று அங்கு 7 நதிகள் இருக்கின்றன. ஏதே ஷைலாஸ் ததா நத்ய பிரதானாः கதிதாஸ்தவ. அப்பா உனக்கு பிரதானமான நதிகளும் பிரதானமானதான இதுவும் சொன்னேன் நானு, இவ்வளவுதான் இருக்கு அப்படிங்கிறது இல்ல. கதிதாஸ்தவ க்ஷுத்ர சைலாஸ் ததா நத்ய தத்ர சந்தி சஹஸ்ரஷாஹ. க்ஷுத்ரன்னா நீச்சமான மட்டமானன்னு அர்த்தம் இல்ல, பெருசா இல்லாததான சிறியதான நதிகளும் சிறியதான மலைகளும் நிறைய அங்க இருக்கின்றன. தாப்பிபந்தி சதா ஹிருஷ்டா நதீர் ஜனபதாஸ்துதே. அங்க இருக்கக்கூடியதான மக்கள் எல்லாம் அந்த நதிகளையே தான் தீர்த்தமாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள், அந்த தீர்த்தங்களையே அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். அபசர்ப்பிணி நதேஷாம் வை நச்சைவோத்சர்ப்பிணி த்விஜ நத்வே வாஸ்தி யுகாவஸ்தா தேஷு ஸ்தானேஷு சப்தசு. அபசர்ப்பிணி நதேஷாம் வை, அதாவது அபசர்ப்பினா இந்த 4 யுகமும் இருக்கும் இல்லையோ, இந்த 4 யுகத்திலேயும் முதல்ல கிருத யுகம், அதுக்கப்புறமா திரேதா யுகம், அதுக்கப்புறமா துவாபர யுகம், அப்புறமா கலியுகம். இந்த 4 யுகத்திலேயும் மக்களினுடைய ஞானஹ்ராசம், மக்களினுடைய ஷரீர ஸ்திதி மானஹ்ராசம் அளவு கூட இந்த காலத்துல 6 அடி இருந்தா போறோம், அதுவே நல்ல ஒசரம்னு நாம சொல்றோமானா அது 12 அடி இதுக்கு முன்காலத்துல இருந்திருக்கா, முன் யுகத்துல. அதுக்கு முன்னாடி 18 அடி இருந்தாளாம், அதுக்கு முன்னாடி 24 அடி இருந்தாளாம். அது அவ்வளோ 24 அடி இருந்தவன் குறைஞ்சி 18 அடியா வந்தான் திரேதா யுகத்துல. துவாபரத்துல 12 அடி மனுஷன் சராசரியா இருந்தான், இப்போ 6 அடியே பெரிய விஷயமா இருக்கு. அப்போ எப்படியானால் மானஹ்ராசம் அபசர்ப்பணம் இறங்கிறது, அது ஞானத்தினாலேயும் குறைவு உண்டு. ஞானம் தியானம் மனோபிஷேகமானது, புத்தி அறிவு, அதே மாதிரி சரீரம், இது எல்லா அனுஷ்டானம் எல்லாமே குறையிறது. இது பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றாளோ இல்ல, இதுவே பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு. அதுதான் அவர் சொல்றார், அபசர்ப்பிணி நதேஷாம் வை. யுகங்களுக்கு கிரமமாய் வரக்கூடியதான ஞானாதி ஹிராசங்கள் உண்டு, அதுக்கு அபசர்ப்பணம் அப்படின்னு பெயர். அது அந்த இடங்களிலே கிடையாது. அபசர்ப்பிணி நதேஷாம் வை நசைவோத்சர்ப்பிணி த்விஜ. உற்சர்ப்பிணி அப்போ அடுத்த யுகங்களை கொஞ்சம் கொஞ்சமா வளர்றதுங்கிறது உண்டே, அதுவும் கிடையாது. 6 அடியா இருந்தவன் அதுக்கப்புறமா வளர்ந்துருவான் அப்படிங்கிறது. உற்சர்ப்பிணி கிருதாதி திரேதாந்தம் ஆரோக கிரமாத் விருத்தியவஸ்தா. அதுக்கெல்லாம் ஸ்லோகங்களை உபன்யாசம் இதுல வியாக்கியானத்துல காண்பிக்கிறார். உற்சர்ப்பிணி யுகார்த்தம் பశ్చాத் அபசர்ப்பிணி யுகார்த்தம் சேத்யார்ய பட்டோக்தேஹே.
உற்சர்ப்பிணி யுகார்த்தம், ஒரு யுகத்தினுடைய பாதியில உற்சர்ப்பணம் இருக்குமா, அதுக்கப்புறமா பின்னாடி பாதியில அபசர்ப்பணம் இருக்கும் அப்படிங்கறதுதான். அந்த மாதிரி ஒரே யுகத்துல அப்படிலாம் இருக்குமா, ஞானம் ஹிராசம் இருக்கும், ஞானம் வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது. இந்த உற்சர்ப்ப அபசர்ப்பணங்கள் எல்லாம் இங்க கிடையவே கிடையாது. அதெல்லாம் நம்மள மாதிரி இருக்கக்கூடியவாள் இருக்கக்கூடியதான லோகங்கள்ல தான். அங்க இருக்கக்கூடிய தேவகந்தர்வாதிகள் எல்லாம் இருக்கிறதுனால அங்க கிடையாதான். உற்சர்ப்பிணி நதேஷாம் வை நச்சைவோத்சர்ப்பிணி த்விஜ நத்வே வாஸ்தி யுகாவஸ்தா. அங்க யுகாவஸ்தையே கிடையாது, எப்ப பார்த்தாலும் கிருத்தம் தான், நித்திய கிருத்த யுகம். நத்வே வாஸ்தி யுகாவஸ்தா தேஷு ஸ்தானேஷு சப்தசு. அந்த 7 வருஷங்களை கொண்டதான அந்த பிளக்ஷ வருஷத்துல, பிளக்ஷ தீபத்துல யுகாவஸ்தையே கிடையாது. அப்ப எந்த யுகம் தான் இருக்கும் அப்படின்னா, திரேதா யுக சமகால சர்வதைவ மகாமதே லக்ஷத்வீபாதிஷு பிரம்மன் சாகத்வீபாந்திகேஷு வை. லக்ஷத்வீபத்துல சாகத்வீப பர்யந்தம் இருக்கக்கூடியதான லக்ஷத்வீபத்துல எப்போதும் திரேதாயுக சமகாலஹா, திரேதாயுகத்துக்கு சமமானதான காலம் எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்கும். இது தியாயன் கிருதே யஜன் யஜ்ஞைஹி திரேதாயாம் அப்படின்னாலும் இல்லையோ, அப்போ யஜ்ஞாதிகளை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாள் அப்படிங்கிறது. அந்த மாதிரியான திரேதாயுகத்தினுடையதான சமமானதான ஒரு நிலைதான் இந்த சாகத்வீப பர்யந்தமான லக்ஷத்வீபத்திலே இருக்கும். அதனால அங்க எப்பொழுதுமே நித்திய திரேதாயுகமான காரணத்தினால், நித்திய கிருத்த யுகம்னு அப்படின்னு சொல்லிட்டேன், நித்திய திரேதாயுகமான காரணத்தினால் அந்த இடத்துல எப்பொழுதுமே தர்மம் 3 கால்ல நன்னா பளிச்சுன்னு இருக்குமா. திரேதாயுக சமகால சர்வதைவ மகாமதே லக்ஷத்வீபாதிஷு பிரம்மன் சாகத்வீபாந்திகேஷு வை பஞ்சவருஷ சஹஸ்ராணி ஜனா ஜீவந்தியனாமயாக. இப்போ வேத நூல் பிராயம் 100 அப்படின்னு சொல்லி நாம மனுஷனுக்கு வேதம் சொன்னது சதாயு புருஷாக 100 வருஷம் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவர் சொல்றார் அந்த இடத்துல 5,000 வருஷம், பஞ்ச வருஷ சஹஸ்ராணி, வருஷங்களின் 1000 அதாவது 5,000 வருஷம். அங்கேயும் சரி, இதுல 5,000த்துல கிழத்தன்மைங்கிறது ஒரு கடைசி 1000த்துல வரைக்கும், இல்ல கடைசி 500ல இருக்கும். உங்க வயசு என்னன்னா 4,200ன்னு ஒருத்தர் சொல்றார். நன்னா திருடமா நன்னா தான் இருக்கார். அப்ப அவருக்கு இப்ப எவ்வளவு வயசு அப்படின்னா, கிழத்தன்மைங்கிறது எப்ப வரும் அப்படின்னா ஒரு 4,800 வயசுல இருக்குமா அப்படின்னு கேட்டா அவர் சொல்றார், பஞ்ச வருஷ சஹஸ்ராணி ஜன ஜீவந்தியனாமயாக, நோய் நொடி இல்லாம இருப்பார்கள். நாமளே அப்படிதான் இருந்தோம். ஒரு 50 வருஷம் முன்னாடி வரைக்கும் யாருக்காவது உண்மையிலேயே இதை பத்தி பெயர் உண்டோ, அதாவது பெரிய ஞானம் உண்டோ? நம்ம இந்த இவ பயமுறுத்திருக்காள், என்னது சுகர் அப்படிங்கிறது, அப்புறம் என்ன பேர் என்ன பிரஷர், சுகர் பிரஷர்னு சொல்லி காட்டா இது இல்லைங்கிற அளவுல இன்னைக்கு எல்லாரும் இருக்கா. இவருக்கு சுகர் இருக்கு, இவருக்கு பிரஷர் இருக்கு. என்ன பண்ணி வச்சிருக்கான், நித்தியம் மாத்திரை சாப்பிடுற மாதிரி வச்சிருக்காளா இல்லையா? வெறும் நம்பர், அந்த நம்பரையும் அந்த மேனிக்கு குறைச்சின்னு வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அப்போ அது என்ன, எல்லாருக்குமே தான் கவலை இருந்தது, எல்லாருக்குமே தான் கஷ்டம் இருந்தது, எல்லா காலத்திலயுமே தான் நோய் இருந்திருக்கு. ஆனா அந்த நோய்கள் எல்லாம் இன்னைக்கு ஏதோ 2 நாளைக்கு இப்படி இருக்கும், அப்புறமா போயிடும், அதுக்கே பாராட்டின்னு இருக்க கூடாது அப்படிங்கிறது. அதனால அவர் காண்பிக்கிறார், அங்க 5,000 வருஷத்துக்கு மக்கள் நோய் நொடி இல்லாமல் இருப்பார்கள். அதுதானே முக்கியமானது. நிறைய வருஷம் இருந்து படுக்கையிலே படுத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதனால லக்ஷத்வீபாதிஷு பிரம்ம பஞ்ச வருஷ சஹஸ்ராணி ஜனா ஜீவந்தியனாமயாக தர்மா பஞ்ச ததைதேஷு வர்ணாசிரம விபாகஷாக. வர்ணாசிரம விபாகத்திற்கு சேர 5 வகையானதான தர்மங்கள் அங்க இருக்கின்றன. என்னென்ன? வர்ணாச்ச தத்ர சத்வாரஸ்தான் நிபோதவதாமிதே. அங்க 4 வர்ணங்கள். ஆர்யகாஹ குரராச்சைவ விதிஷ்யா பாவினஸ்ததே பாவினஸ்சதே விப்ரக்ஷத்ரிய வைஷ்யாஸ்தே சூத்ராச்ச முனிசத்தமா. பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரங்கிறதாக இந்த ஜம்பு தீபத்துல நாம 4 பிரிவு பிரிச்சிருக்கா மாதிரி அங்கேயும் ஆரியகர்கள் அப்படின்னு முதலுக்கு பெயர், குரராகா 2வதுவர்களுக்கு குரரர்கள், 3வது வைஷ்யனுக்கு விதிஷ்யாகா, 4வது சூத்ரனுக்கு பாவினஹா என்று அங்கேயும் மக்கள் பிரிவு 4ஆக இருக்கின்றது.
விப்ரக்ஷத்ரிய வைஷ்யாஸ்தே. விப்ரன், க்ஷத்ரியன், வைஷ்யன், சூத்ராஷ்ச முனிசத்தமா. அந்த பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ராளுங்கிறதாக எந்த ஒரு பிரிவானது பூமியில இருக்கோ அது ஜம்பு தீபத்துல. அதுவே பிளக்ஷ தீபத்துல வந்தால் அந்த இடத்துல அவளுக்கு ஆரியகன், குரரன், விதிஷ்யன், பாவினன் அப்படிங்கிறதாக பெயர் அப்படின்னு சொன்னார். பஞ்சவருஷ சஹஸ்ராணி ஆரியகாः குரரश्चैव विदिश्याः विनश्चते विप्रक्षत्रिय वैश्यास्ते शूद्राश्च मुनिसत्तमा जम्बूवृक्ष प्रमाणस्तु तन्मध्ये सुमहान्तरुः प्लक्षस्तन्नाम संज्ञोऽयं प्लक्षद्वीपो द्विजोत्तमा. அங்க பிளக்ஷத்வீபம் அப்படிங்கிறதான ஒரு தீபம் இருக்கு. அந்த தீபம் என்னது அப்படின்னா, எப்படியானால் இந்த இடத்துல நாம ஒரு பெரிய ஜம்பு விருட்சம் இருக்குன்னு சொன்னோமோ அந்த மாதிரி அங்க ஒரு பிளக்ஷத்வீபமானது இருக்கிறது. அத்தி மரம் அப்படின்னா அத்தி மரம், ஃபிக் ட்ரீ அப்படின்றதாக அதுக்கு இங்கிலீஷ்ல பெயர்னு சொல்றா. ஃபிக்னு அத்தி, அத்தி மரமா பிளக்ஷ அப்படிங்கிறது. ஆலமரம்னு அடி என்னப்ப தப்பா சொல்றேன். அதுக்கு பிளக்ஷத்வீபத்துக்கு அத்தி மரம் அப்படின்னு. அங்க ஒரு பெரிய அத்தி மரம் இருக்கு. அது எப்படி இருக்கு? ஜம்பு விருட்ச பிரமாணஸ்து. இங்க ஜம்பு விருட்சம் எவ்வளவு பிரமாணமா எந்த அளவுல இருக்கிறதாக நாம சொன்னோம். பெரிய ஜம்பு விருட்சம் அதுக்கு வசதியா கூட இருக்குன்னு சொல்லி அதனுடைய பழங்கள் ஒவ்வொன்றும் இவ்வளவு பெருசா இருக்குங்கிறதெல்லாம் நேத்திக்கு, அதாவது போன வாரங்கள்ல பார்த்தோம். அந்த அளவுல தன்மத்தியே சுமஹான் தருஹு பிளக்ஷாக, அங்க நடுவுல பிளக்ஷ விருட்சம் இருக்கு, அத்தி மரம். பிளக்ஷத்வீபோ த்விஜோத்தமா, அதனுடையதான பெயரினால இந்த பிளக்ஷத்வீபம் என்கின்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. மைத்ரேயா இஜ்யதே தத்ர பகவான் தைர்வர்ணைர் ஆர்யகாதிபீஹி சோமரூபி ஜகத் ஸ்ரஷ்டா சர்வசர்வேஸ்வரோ ஹரிஹி. அங்க இருக்கக்கூடியதான ஆரியகன் முதலியதான மக்களாலே ஆரியகன், குரரன், விதிஷ்யன், பாவனன் அப்படின்னு 4 பேர் இருக்கான்னு சொன்னோம். இந்த 4 பேராலேயும் அங்க இருக்கக்கூடியதான பெருமாள் கொண்டாடப்படுகின்றான். யார் யாரு அப்படின்றார். அந்த பெருமாள் கொண்டாடப்படக்கூடிய பெருமாள் யாரு அப்படின்னா, இஜ்யதே தத்ர பகவான் தைர்வர்ணைர் ஆர்யகாதிபீஹி, அந்த ஆரியகன் முதலியவதான வர்ணங்களாலே கொண்டாடப்படுகின்றான். எந்த பெருமாள்? சோமரூபி ஜகத் ஸ்ரஷ்டா சர்வாஹ சர்வேஸ்வரஹ ஹரிஹி. அந்த எம்பெருமான் அனைத்துமாக இருக்கக்கூடியவன். சர்வாஹ சர்வேஸ்வரஹ, அனைத்தினுடைய நாதனாக இருக்கக்கூடியவன். சர்வேஸ்வரோ ஹரிஹி. அவன் யாருன்னு, சோமரூபி ஜகத் சிரஷ்டா, ஜகத்தை படைக்கக்கூடியதான சோமைக்கு, சோமலதா சோமத்தை பிழிகிறாளே அந்த சோமைக்கு நிகரானவன். சோம ரூபி ஜகத் சிரஷ்டா சர்வா சர்வேஸ்வரோ ஹரிஹி. அங்க சர்வேஸ்வரனான ஹரி அந்த இடத்திலே கொண்டாடப்படுகின்றான் ரிஷிகளால. प्लक्षद्वीप प्रमाणेन प्लक्षद्वीप समावृताः तथैवेक्षुरसानेन परिवेशानुकारिणा. प्लक्षद्वीप प्रमाणेन प्लक्षद्वीप समावृताः. प्लक्षद्वीपத்தை பிளக்ஷ விருட்சம் இருக்கு பாருங்க, அதனுடைய அளவு பிளக்ஷத்வீப பிரமாணேன, பிளக்ஷத்வீபத்தினுடைய அளவு, அதுக்கு அந்த அளவுல பிளக்ஷ மரத்தினாலே பிளக்ஷத்வீப சமாவிருத்தாக. பிளக்ஷத்வீபம் எந்த அளவுல இருக்குன்னு சொன்னோமோ 20,000 யோஜனைகளா, சதசஹஸ்ரம்.
அத்தனை தூரம் பரவி இருக்கக்கூடியது பிளக்ஷத்வீபம். அதுல அங்க என்னென்ன இருக்கு? ததைவேஸ்வர ததைவேக்ஷுரசோதேன பரிவேஷானுகாரிணா இத்யேவம் தவ மைத்ரேய பிளக்ஷத்வீப உதாஹிருதாக. அங்க பிளக்ஷத்வீபம் அளவிற்கு பிளக்ஷத்வீபம் எந்த அளவிற்கு இருக்கோ அந்த அளவுக்கு மலைகள் காடுகள் இவைகளாலே சூழப்பட்டுள்ளது. பிளக்ஷத்வீப சமாவிருத்தாக. ததைவேக்ஷுரசோதேன பரிவேஷானுகாரிணா. அதே மாதிரி அதை சுற்றிலும் இக்ஷுரசோதம். இக்ஷுரசம்னா கருப்பஞ்சாறு. அந்த கரும்பினுடையதான சாறு மாதிரி இருக்கக்கூடியதான மங்களம் ஒரு வசத்தியானதான இடம் தன்மை அங்க இருக்கின்றது. அதாவது மற்ற பூதலக்காரர்கள் எல்லாம், அதாவது மற்ற மற்ற பூமியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த இடத்துல எந்த அளவுல ஷால்மலி இது இருக்கோ, அது என்னது பிளக்ஷத்வீபம் அளவு இருக்கோ அந்த அளவிற்கு அது இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பிளக்ஷத்வீபம் அதாவது பிளக்ஷத்வீப அளவிற்கு இருக்கக்கூடியதானதை சுத்தி பிளக்ஷ தீபத்தினுடைய அவுட்டர் ரிங் இருக்கு. அதுக்கப்புறமா அதுக்கு வெளியில தான் 10 மடங்கு இருக்கக்கூடியதுன்னு ஒவ்வொரு அளவையும் வர்ணிச்சுட்டே போறார். இப்ப பிளக்ஷத்வீபம் எந்த அளவோ அந்த அளவிற்கு பிளக்ஷத்வீபம் சூழவும் பட்டிருக்கின்றது. அதுல மாத்திரம் இக்ஷு ரசம் ததைவ இக்ஷு ரசோ ரச உதேன இக்ஷு ரசோதேன பரிவேஷானுகாரிணா. லக்ஷத்வீபத்தை சுற்றிலும், எப்படியானால் ஜம்பு தீபத்தை சுற்றிலும் ஜலம் இருந்து, அதாவது உப்பு கடல் இருந்து அதுக்கு மேல பிளக்ஷத்வீபம் இருக்குன்னு நாம சொன்னோம். இப்ப பிளக்ஷத்வீப வர்ணனையை முடிச்சுட்டு பிளக்ஷத்வீபம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவிற்கு இக்ஷுரசோதேன, இக்ஷுரச உதம் அப்படின்னா கருப்பஞ்சாறு, அந்த கருப்பினுடையதான சாறு இருக்கேன் அதுவாகிற ஒரு சமுத்திரம், உப்புச்சாறு இருக்கு. இப்ப கரும்புச்சாறு சமுத்திரம் அது பிளக்ஷத்வீபத்தை சுற்றிலும் இருக்கிறது, பிளக்ஷத்வீபத்துக்கு வெளியில இருக்கின்றது. இத்யேவம் தவ மைத்ரேய பிளக்ஷத்வீபாः உதாஹிருதாக. இந்த மாதிரி நீ கேட்டாய் என்று உனக்கு பிளக்ஷத்வீபத்தை பத்தி சொன்னேன். சம்க்ஷேபேன மயா பூயாः ஷால்மலம் மே நிஷாமய. நான் இப்ப ஷால்மல விருட்சத்தை பத்தி உனக்கு சொல்றேன், அதை கேட்டுக்கொள்ளுவாயாக. ததைவே கிருதசோதேன பரிவேஷானுகாரிணா இத்யேவம் தவ மைத்ரேய பிளக்ஷத்வீப உதாஹிருதாக. சம்க்ஷேபேன மயா பூயாः ஷால்மலம் இத்யேவம் தவ மைத்ரேய பிளக்ஷத்வீப உதாஹிருதாக. சம்க்ஷேபேன தவ மயா பூயாः ஷால்மலம் மே நிஷாமய. ஷால்மல விருட்சத்தை பத்தி நிஷாமய கேள்பாயாக அப்படின்னு அர்த்தம். நிஷாமனம் அப்படிங்கிறது நிஷாமயன்னா கேளு அப்படின்னு அர்த்தம். நிஷம்யாவும் சொல்லுவோம், நிஷம்ய சித்திம் கேட்டுவிட்டு அப்படின்னு. அப்ப பிளக்ஷத்வீபத்தை பற்றி உனக்கு சொன்னேன். இப்போ அதை சுற்றிலும் உப்பு இது இக்ஷுரசம் என்னது கருப்பஞ்சாறு போடுறது, அதுதான் ஒரு தனி துவீபமா இருக்கு. அடுத்தது அதுக்கு பேர் சாகத்வீபம்னு பெயர். இத்யேவம் தவ மைத்ரேய பிளக்ஷத்வீப உதாஹிருதாக சம்க்ஷேபேன மயா பூய ஷால்மலம் மே நிஷாமய. ஷால்மலஸ்யேஸ்வரோ வீரோ. ஷால்மல விருட்சத்தை பத்தி சொல்றேன் கேளு. ஷால்மல விருட்சத்திற்கு வீரனாக இருக்கக்கூடிய வபுஷ்மான், அவனா ராஜாவா இருந்தான். மால்யம்
ஷால்மலஸ்யேஸ்வரோ சம்ஷேபேன மயா பூய ஷால்மலம் மே நிஷாமய. இப்ப ஷால்மலத்தை பத்தி சொல்றேன் கேட்டுக்கோ. ஷால்மலஸ்யேஸ்வரோ வீரோ வபுஷ்மான் தத்சுதான் ஸ்ருணு. அந்த ஷால்மல விருட்சத்துக்கு வீரனாக இருக்கக்கூடிய ஷால்மலஸ்யேஸ்வரோ வீரோ பகுமத் வபுஷ்மான் தத்சுதம் ஷால்மலம் மே நிஷாமய ஷால்மலஸ்யேஸ்வரோ வீரோ வபுஷ்மான் தத்சுதான் ஸ்ருணு. அந்த ஷால்மல விருட்சம் எப்படி நாம ஜம்பு தீபம் அதை சுற்றிலும் சமுத்திரம் உப்பு சமுத்திரம் அதுக்கு அளவுல 2 மடங்கு அளவுல பிளக்ஷத்வீபம் அந்த பிளக்ஷத்வீபத்தை சுற்றிலும் சமுத்திரங்கள் இந்த சமுத்திரங்கள் இக்ஷு ரசங்கள் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறமா இக்ஷு ரசங்கள் இருக்கக்கூடியதான ஷால்மல விருட்சம் அப்படிங்கிறது. அந்த ஷால்மலத்தை ஆட்சி புரியாளர் யாருன்னார் ஷால்மலஸ்யேஸ்வரோ வீரோ வபுஷ்மான் தத்சுதான் ஸ்ருணு. அங்க வபுஷ்மான்கிறதான ஒரு ராஜாதான் அங்க தலைவனா இருக்கான். அவனுடைய பிள்ளைகளை சொல்றேன். தேஷாம் து நாம சம்ஞானி சப்த பர்வாணி தானி வை. அந்த பெயர்களை உனக்கு நான் சொல்லுகின்றேன் கேட்டுக்கோள் அப்படின்னா. ஸ்வேதோத ஹரிதஸ்சைவ ஜீமூதோ ரோஹிதஸ்ததா வைத்யுதோ மானவஸ்சைவ சுப்ரபஸ்ச மகாமுனே. அங்க இருக்கக்கூடியதான 7 பேர் சொல்றாளோ இல்லையோ அவ யார் யாருன்னார் அவைகளை ஆட்சி பண்றவா யாரு அப்படின்னார் ஷால்மலஸ்யேஸ்வரோ வீரோ வபுஷ்மான். அங்க வபுஷ்மான் அப்படிங்கறதான் அந்த ஷால்மல விருட்சத்தினுடைய விருட்சம்னா வசிக்கக்கூடிய இடம்னு சொன்ன அன்னைக்கு அந்த ஷால்மல வருஷத்தினுடைய தலைவனாக வபுஷ்மான்னு ஒருத்தன் இருக்கான். தத் சுதான் ஸ்ருணு. அவனுடைய பிள்ளைகள் 6 பேர் சொல்றேன். தேஷாம் து நாம சம்ஞானி சப்த வருஷானி தானி வை. அவருக்கு என்னென்ன பெயர்கள்னு சொல்றேன் கேட்டுக்கோள். ஸ்வேதோத தேஷாம் து நாம சம்ஞானி சப்த பர்வாணி தானி வை. அங்க 7 பர்வதங்கள் இருக்கின்றன அவளுடைய பெயர்லேயே. கீழையும் அப்படிதான் சொன்னோம். சாந்தஹயன், சிசிரன், சுதன், ஆனந்தம், சிவன், க்ஷேமகம், துருவன் அப்படிங்கிறதானது பெயர்கள். அவ ஆட்சி செலுத்தக்கூடியதான இடம்ங்கிறதுலாம் ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் சொல்றேன் கேட்டுக்கோள் அப்படிங்கிறார். ஸ்வேதோத ஹரிதஸ்சைவ ஜீமூதோ ரோஹிதஸ்ததா வைத்யுதோ மானசஸ்சைவ சுப்ரபஸ்ச மகாமுனே. அங்க என்னென்ன மரக்ஷம் இதெல்லாம் இருக்கு வசிக்கக்கூடிய இடங்கள் அதை சுற்றி இருக்கக்கூடிய காடுகள் என்னென்ன ஸ்வேதா ஹரிதா இதெல்லாம் மலைகளுக்கும் பெயர் உண்டு. ஹரிதா வெளுப்பு பச்சை ஜீமூத்த மேக கலர் ரோஹிதாக வைத்யுதாக மானசாக இது எல்லாமே ஒவ்வொரு மலைகளினுடைய அமைப்புகள் அதனுடைய வர்ணாதிகளை வைத்துக்கொண்டு அவைகளினுடைய சுவாபாதிகளை வைத்துக்கொண்டு அவைகளை எல்லாம் நான் சொல்றேன். ஸ்வேதாக ஹரிதாக ஜீமூதாக ரோஹிதாக சப்த பர்வாணி தானிதே அப்படின்னு 7 பர்வத்தங்கள் அங்க இருக்கின்றது. ஈஸ்வரோ வீரோ புஷ்மான் தத்சுதான் ஸ்ருணு. அந்த ராஜாவா இருந்திருக்கக்கூடிய வபுஷ்மானினுடைய 7 பிள்ளைகள் அவா பெயர்லயே அந்த வருஷங்கள், அந்த வருஷங்களுக்கு பெயர்னா அந்த வருஷங்களை ஆளக்கூடியவர்களினுடைய பெயர் யார் யாருன்னார். ஸ்வேதன், ஹரிதன், ஜீமூத்தன், ரோஹிதன், வைத்யுதன், மானசன், சுப்ரபவன் 7 பேர். அவா சுப்ரபன் அப்படின்னு 7 பேர். அவா பெயராலேயே அந்த மலைகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்தது ஸ்வேதோத ஹரிதஸ்சைவ ஜீமூதோ ரோஹிதஸ்ததா. அப்புறம் வைத்யுதோ மானசஸ்சைவ தானே வேத்யுதோன்னு இருக்கீங்க. வைத்யுதோ மானசஸ்சைவ சுப்ரபஸ்ச மகாமுனே. சரி
வைத்யுதோ மானசைவ. அவ 7 பேருடைய பெயர், அவ பெயரினாலேயே அந்த பர்வதங்கள். தேஷாம் து நாம சம்ஞானி சப்த வருஷாணி தானிவை. அவளுக்கு 7 பெயர்கள், அந்த பிள்ளைகளுக்கு 7 பேருக்கு, அதுதான் அந்த வருஷங்களுக்கு பெயர். ஸ்வேத வருஷம், ஹரித வருஷம். அதாவது ஸ்வேதங்கிறவன் ஆளக்கூடிய இடம் ஸ்வேத வருஷம். கீழையும் அப்படித்தான் நாம பார்த்தோம். சாந்தஹயன் இருக்கக்கூடியதான இடம் சாந்தஹய வருஷம். அந்த மாதிரி ஸ்வேத, ஹரித, ஜீமூத, ரோஹித, வைத்யுத, மானச, சுப்ரப 7 வருஷங்கள். ஷால்மலேன சமுத்ரோசௌ த்வீபேனேக்ஷுரசோதகாः விஸ்தாரத்விகுணேநாத சர்வசம்ருத சர்வதः சம்ருதஸ்சிதாः. ஷால்மலேன சமுத்ரோசௌ த்வீபேனேக்ஷுரசோதகாः. அது ஷால்மலேன சமுத்ரஹ அசௌ. இக்ஷுரசோதகமானதான சமுத்திரம், இந்த இக்ஷுரசம் கரும்பு ரசம் இருக்கக்கூடியது, அது ஷால்மல விருட்சத்தினாலே சூழப்பட்டுள்ளது. விஸ்தார திகுணேநாத, அதனுடைய அளவுல 2 மடங்கு இருக்கக்கூடியது. அப்படிப்பட்டதான ஒரு ஷால்மல விருட்சத்தினுடையதான தன்மையானது இருக்கின்றது. தத்ராபி பர்வதா சப்த விஜ்ஞேயாः ரத்னயோனயாக. அங்கேயும் 7 மலைகள் இருக்கின்றன. ரத்ன யோனையாக, ரத்னத்தை எடுத்து கொடுக்கக்கூடியவைகளான 7 பர்வதங்கள் இருக்கின்றன. வருஷாபிபிஞ்சகாயே து ததா சப்தச நிம்னகாः. அங்க மலையை சுழட்டக்கூடியதான 7 காற்றுகள். பர்வதா சத்ர வருஷாபிவ்யஞ்சகாயே து ததா சப்தச நிம்னகாः. 7 வகையான பிள்ளைகளாலே ஆளக்கூடிய 7 வருஷங்கள். அங்க இருக்கக்கூடியதான 7 நதிகள். வருஷாபிவ்யஞ்சகாக 7 மலைகள். இவைகள் எல்லாம் நான் சொல்றேன், கேட்டுக்கோ. தத்ராபி பர்வதா சப்த விஜ்ஞேயா ரத்னயோனயாக வருஷாபிவ்யஞ்சகாயேசு. அங்கேயும் மலையை உணர்த்தக்கூடியதான 7 பெரும் பெரும் மலைகள் உள்ளன. அந்த மாதிரி 7 நிம்னகாக நதிகளும் உள்ளன. குமுதச்சோன்னதச்சைவ திருப்தியஸ்ச பலாஹகாः द्रोणो यत्र महौषध्याः स चतुर्थो महीधराः. कुमुदः उन्नतम् वर्गद्वमि. तृतीयश्च वलाहकः. வலாஹகம்னா மேகத்துக்கு பெயர். ஆனா இந்த இடத்துல அந்த மலைகள் பெயர்லாம் சொல்றார். துரோணோ யத்ர மஹௌஷத்யாः ச சதுர்த்தோ மஹீதராः. பெரும் மலைகள்ல இது ஒண்ணு. கங்கஸ்து பஞ்சமஹ. அடுத்தது கங்கமலை. குமுதம் குமுதஸ்ச உன்னதஸ்சைவ வலாஹகः 3வது, துரோணஹ 4வது, கங்கம் அப்படிங்கிறதான மலை 5வது, ஷஷ்டோ மஹிஷாஹ. அடுத்தது மஹிஷங்கிறதானது. ககுத்மான் பர்வதவராக. ககுத்மான்கிறதான மிகச்சிறந்த மலை. இந்த 7 மலைகளும் அந்த ஷால்மலி விருட்சத்திலே இருக்கின்றன. அதுக்கப்புறமா அங்க 7 நதிகள் பெருகுகின்றன. அவைகளை கேட்டுக்கோ அப்படிங்கிறார். தானி மே ஸ்ருணு சரி நாமா நிமே ஸ்ருணு. என்னென்ன அந்த 7 நதிகள்? யோனிஸ்தோயா விதிருஷ்ணாச்ச சந்திரா முக்தா விமோச்சனி நிவృత్తి சப்தமி தாசாம் ஸ்மிருதாஸ்தாः பாபசிஞ்சிந்திதாः. பாபசாந்திதாः. பாபசிந்திதாகனா அர்த்தம் ஆகலையேன்னு பார்க்க. யோனிஸ் ததா விதிருஷ்ணா. அங்க இருக்கக்கூடிய நதிகள் பெயர். யோனிஸ்தோயா விதிருஷ்ணாச்ச சந்திரா முக்தா விமோச்சனி நிவృత్తి சப்தமி தாசாம் ஸ்மிருதாஸ்தாः பாபசாந்திதாः. பாபத்தை போக்கடிக்க கூடியதான 7 நதிகள். யோனிஸ்தோயா விதிருஷ்ணாச்ச சந்திரா முக்தா விமோச்சனி நிவృత్తిன்னு 7 நதிகள் அங்க இருக்கின்றன.
இப்போ ஷால்மலி விருட்சத்தை சொன்னார். அந்த விருட்சம் இருக்கு. அது ஷால்மலி தீபத்தை சொன்னார். ஸ்வேதஞ்ச ஹரிதம் சைவ வைத்யுதம் மானசம் ததா ஜீமூதம் ரோஹிதம் சைவ சுரப்ரம் சாதிஷோபனம் சப்தைதானி து வருஷாணி சாதுர்வர்ணிய யுதானி வை. இந்த 7 வர்ணங்களுமே, சாதுர்வர்ணத்திற்கு 7 மலைகளுமே சாதுர்வர்ணத்திற்காகவே அமைந்திருக்கின்றது. ஸ்வேதம் சஹரிதம் ஜீமூத்தம் ரோஹிதம் சுப்ரபம் அப்படிங்கிறதான 7 மலைகளை சொன்னாரே, இது எல்லாமே ஷால்மலே ஏது வர்ணாச்ச வசந்தேதே மகாமுனே. அங்க வசிக்கக்கூடியவர்கள் யார் யாருன்னார்? அங்க பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ராளுக்கு மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய உட்பிரிவு என்ன அப்படின்னார். கபிலாச்சாருணா பீதாக கிருஷ்ணாச்சைவ பிருச்சக் பிருச்சக் பிராமணாः க்ஷத்ரியா வைஷ்யாः சூத்ராச்சைவ யஜந்தி தம். அங்க இருக்கக்கூடியவாளுக்கு இதர தேசங்கள்ல நம்ம ஜம்பூ தீபத்துல எப்படியானால் பிராமண க்ஷத்ரிய வைஷ்யன்னு சொல்றோமோ அந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கபிலாக அருணாக பீதாக கிருஷ்ணாக. ஒரு மாதிரி கபிலன்னா பழுப்பு நிறத்துல இருக்கக்கூடியவர்கள், அருணாகனா சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடியவர்கள், பீதாகனா மஞ்சள் வர்ணத்துல இருக்கக்கூடியவர்கள், கிருஷ்ண வர்ணத்துல இருக்கிறது மக்கள்லாம் அவளை சொல்றார். அவர்கள் எல்லாம் மக்கள் வர்ணத்துல இருக்கிறது அப்படின்னு சொன்னா கருப்பு வர்ணத்துல இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு சொன்னா அவ எல்லாரும் பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ராளுக்கு சமமாக மற்ற லோகங்கள்ல இருக்கக்கூடியவா. மற்ற நம்ம இங்க ஜம்பூல பிராமண க்ஷத்ரிய வைசியன்னு சூத்ரன்னு சொல்ற மாதிரி அங்க கபிலாக அருணாக பீதாக கிருஷ்ணாக யார் யாரு? பிராமணாக க்ஷத்ரியா வைஷ்யாக சூத்ராச்சைவ யஜந்தி தம் பகவந்தம் சமஸ்தஸ்ய விஷ்ணு ஆத்மானம் அவ்யயம். எல்லா காரியங்களுக்கு முன்னாடியும் தங்களினுடையதான ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய அழிவில்லாததான ஈஸ்வரனையே பெருமாளையே கொண்டாடுகின்றார்கள். வாயுபூதம் மகஸ்ரேஷ்டைஹி யஜ்வனோ யஜ்ஞ சம்ஹிதிம். அவர் என்ன பண்ணார்னா, பிராமணாதிகள் எல்லாம் 4 பேர் இருக்கா, அவ எல்லாரும் விஷ்ணுவை ஆராதனம் பண்றாள். அந்த விஷ்ணு எப்படிப்பட்டவனா இருக்கான்னு ஒவ்வொரு தேசத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கான்னு சொல்லி அங்க கீழே சொல்லப்பட்டிருக்கக்கூடியதுல சோமரூபியாய் ஜெகத் சிரஷ்டாவாய் இருக்கக்கூடிய பகவானை அவர்கள் எல்லாம் ஆரியகாதிகளான மக்கள்லாம் கொண்டாடுறாள் அப்படின்னு சொன்னோம். சோமதீட்சியா இருக்கக்கூடிய பெருமாளை இங்க பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ரர்கள்னு சொல்லப்படக்கூடியவாள் கபிலர்கள், அருணர்கள், பீதர்கள், கிருஷ்ணர்கள்னு 4ஆ பிரிக்கப்பட்டா. கருப்பா இருக்கக்கூடியது. ஆனா முதல்ல பிராமண ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்களே கூட பிரவுனா தான் இருக்காளாம். இது ஷால்மல விருட்சத்துல, ஷால்மல தீபத்துல. அடுத்தது செவப்பா இருக்காளாம் ராட்சஸ், இவாள்லாம் ராஜாக்கள் எல்லாம், சத்திரியர்கள் எல்லாம். கபிலாச்ச அருணாக பீதாக கிருஷ்ணாக, அதுக்கப்புறமா மஞ்சள், அதுக்கப்புறமா வெள்ளை. இந்த பிராமணாக க்ஷத்ரியா வைஷ்யா சூத்ராச்சைவ யஜந்தி தம். இவ எல்லாருமாக சேர்ந்து அங்க ஒரு பெருமாளத்தை இருக்கான், அவனை கொண்டாடுறாள். யாருடான்னார்? பகவந்தம் ஆத்மானம் அவ்யயம், அத்தனைக்கு காரணபூதமா இருக்கக்கூடியதான சர்வ பரமேஸ்வரனான பெருமாளை கொண்டாடுகிறார்கள். அவன் எப்படி இருக்கான்? வாயு பூதம் மகஸ்ரேஷ்டைஹி யஜ்வனோ யஜ்ஞ சம்ஸ்திதம். வாயு ரூபத்துல மிகச்சிறந்த யாகங்களினாலே ஆராதிக்கப்படக்கூடியவனான இந்த தேவத்தை வாயுபூதம் மகஸ்ரேஷ்டைர் யஜ்வனோ யஜ்ஞ சம்ஹிதம் யஜ்ஞ சம்ஸ்திதம், அதெல்லாம் எல்லாமே பெருமாள் தான். அப்படிப்பட்டதான அந்த தேவத்தையே எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். தேவானாமத்ர
அதீவ சுமனோஹரே. இந்த இடத்துல தேவ சாநித்தியம் பெருமாளினுடையதான இருப்பு எப்பொழுதுமே இருக்கும். வாயுபூதம் மகஸ்ரேஷ்டைர்யஜ்வனோ யஜ்ஞ சம்ஸ்சிதம் தேவானாமத்ர சாநித்தியம் அதீவ சுமனோஹரே ஷால்மலி சுமஹான் விருக்ஷோ நாம்னா நிர்வத்திகாரகாஹ. அதுக்கு நடுவுல ஒரு ஷால்மலி விருட்சமானது இருக்கிறது, அதனாலதான் அதுக்கு ஷால்மலி அப்படின்னு பெயர். அந்த ஷால்மலிங்கிறதான ஒரு பெரிய விருட்சம். அதாவது நீங்க கிராமத்து பக்கத்துல போற வழியில எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அத்தி மரம் இருக்கும். அந்த மாதிரி பெருசா இருக்கக்கூடியதான். இந்த பூமியிலே எப்படி இருக்குன்னா அங்க எப்படி இருக்கும். அதனால ஷியாம தேவாநாமத்திர சாநித்தியம் அதீவ சுமனோகரம் ஷால்மலி சுமஹான் விருக்ஷாஹ நாம்னா நிர்வத்திகாரகாஹ. அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்த பத்தியும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான முறையிலே சொல்லுகின்றேன் கேளு. ஏஷத்வீபா சவர்வ சமுத்திரேன சுரோதேன சமாவிருதா விஸ்தராச்சால்மலஸ்யைவ சமேன து சமந்ததா. அதை சுற்றிலுமாக இருக்கக்கூடியதான ஷால்மலி. இப்போ ஜம்புவாச்சு, ஜம்புவுக்கு அடுத்தது பிளக்ஷமாச்சு, பிளக்ஷத்தை அடுத்தது ஷால்மலி அப்படிங்கிறதாச்சு. ஷால்மல விருட்சம். ஷால்மல விருட்சம்னா நம்ம அந்த பருத்தி, அந்த பருத்தி கூட ஒரு மாதிரி சில்க் காட்டன் ட்ரீ அப்படின்வா. அந்த மாதிரியான விருட்சங்கள் அங்க இருக்கக்கூடியது ஷால்மல விருட்சம் அப்படின்னு. அதை சுற்றிலும் கள்ளு சமுத்திரம் இருக்கு, சுரோதம் அப்படிங்கிறது இருக்குன்றார். அடுத்த தீபத்தை சொல்லணும். ஜம்பு தீபத்தை பத்தி தனியா ஒரு அத்தியாயத்துல சொன்னார். இந்த அத்தியாயத்துல மற்றது எல்லாத்த பற்றியும் சொல்ல போறார். அந்த ஜம்புவை சுத்திலும் லக்ஷத்வீபம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள், அங்க இருக்கக்கூடிய மலைகள், அங்க இருக்கக்கூடிய நதிகள், அங்க இருக்கக்கூடியவர்களினுடைய தன்மைகளை சொன்னார். அதே மாதிரி அதை சுற்றிலும் இருக்கக்கூடியது லட்சத்துக்கு அடுத்தது ஷால்மலி. ஷால்மலி என்னது துவீபம். அந்த ஷால்மல துவீபத்துல இருக்கக்கூடியதான மக்கள் எல்லாம் இப்படி இருக்காங்கிறதெல்லாம் சொல்லி அதுல இருக்கக்கூடிய மலைகள் நதிகளை எல்லாம் சொன்னார். அது ஆட்சி புரிகிறவா யாருன்னு சொன்னார். அதற்கு மேல ஒரு கள்ளு சமுத்திரம் இருக்கு. அந்த கள்ளு சமுத்திரத்தை சுற்றிலும் மேல இருக்கக்கூடியதான இத சொல்ல போறார். அது பேர் என்ன, தீபங்களை பற்றி சொல்ல போறார். அத நாளைக்கு கொஞ்சம் பூனல் காரியம் இருக்கும் போல, பூனல் நூற்க வேண்டியதா இருக்குமோ தெரியல. அந்த காரணத்தினால நாளைக்கு வேண்டாம், நாம அடுத்த வாரம் வச்சுக்கலாம். இந்த 2 தீபத்துக்கு மேம்பட்ட இருக்கக்கூடியத அடுத்த சனிக்கிழமை அன்னைக்கு பெருமானம். அடுத்த சனிக்கிழமை கூட அடியனுக்கு காலேஜ்ல அட்மிஷன் ஒர்க் இருக்கு. ஸோ ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கும். முடிஞ்சா அது கூட எனக்கு திங்கள்ல இருந்து வரிசையா 6 நாள் அட்மிஷன் இருக்கு. அதனால முக்கால்வாசி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேண்டாம். நம்ம சனிக்கிழமை இருக்குமானால், பெருமாள் அனுகிரகத்துல இருக்குமானால் நான் சொல்றேன். மேல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.